ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். உங்கள் வீட்டில் பணம் தடையில்லாமல் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அப்போ இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் போதுங்க. பணவரவு மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருள் ஆசி பெறுவதற்கு வீட்டில் விளக்கு ஏற்றுவது, வீட்டை நறுமணமாகவும் மற்றும் பூஜை புனஸ்காரங்களை பல வழிகளில் நம்ம செய்யணுங்க. மகாலட்சுமி தாயாரை போன்று சுக்கிரனுக்கும் சில பரிகாரங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பணவரவு குறையாம இருக்குங்க. சுக்கிரனுக்கு பரிகாரமாக ஒரு குறிப்பிட்ட பொருளை தானமாக செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் பணவரவு தடை நீங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது என்ன பொருள் என்பதை பற்றியும் பணவரவை எவ்வாறு அதிகரிப்பது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வட இந்தியர்கள் அவர்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க ஒரு சில வழக்கங்களை பின்பற்றுவார்கள். அதில் ஒன்று தாங்க இந்த சுக்கிரனோட பரிகாரத்திற்காக ஒரு பொருளை தானமாக வழங்குவது. வட இந்தியர்கள் பின்பற்றும் இந்த சூட்சும பரிகாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நாம் இந்த பரிகாரத்திற்கு வெளியிலிருந்து எந்த பொருளையும் வாங்கி பரிகாரம் செய்வதாக இல்லைங்க. அதற்கு மாறாக வீட்டில் இருக்கும் ஒரு பொருளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து இந்த பரிகாரத்தை நம்ம நிறைவேற்ற போகிறோங்க. வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைப்பது மட்டும் இல்லாமல் குபேரன் மற்றும் சுக்கிரனோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணுங்க. அப்படிதான் நாம் செய்யும் அனைத்து தானங்களின் பலன்களும் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த தெய்வங்களுக்கு நம்ம வீட்டில் நம்முடன் இருந்து நமக்கு என்று அருள் புரிவார்கள்ங்க. நம்முடைய கலாச்சாரத்தில் நமது வீட்டிற்கு வருபவர்களுக்கு குங்குமம், மஞ்சள் மற்றும் ரவிக்கை துண்டு ஆகியவற்றை வழங்குவது வழக்கமாக உள்ளதுங்க. குங்குமம், மஞ்சள் வழங்கும் பொழுது அத்தோடு சேர்த்து இனிப்பு பொருட்கள் சேர்த்து நம்ம வழங்கணுங்க. அதாவது லட்டு அல்லது பாலினால் செய்த இனிப்பு பண்டத்தில் வீட்டிற்கு வருபவர்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வழங்குனீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருளாசி கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் சுக்கிரனோட அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுக்கு இனிப்பு பொருள் என்பது மிகவும் பிடித்தமான ஒன்றுங்க. இப்படி நம்ம செய்வதன் மூலமாக சுக்கிரனோட மனம் மகிழ்ந்து அவரோட அருளாசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் நமது வீட்டில் எப்பொழுதும் நார்த்தங்காய் ஊறுகாய் அல்லது எலுமிச்சை ஊறுகாய் இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் என்பது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒன்றாகுங்க. இப்படி நமது வீட்டில் எப்பொழுதும் ஊறுகாய் இருந்து கொண்டே இருந்தால் குபேர சம்பத்து கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த வகை ஊறுகாய்களை நமது வீட்டில் எப்பொழுதும் வைத்துக் கொள்வதினால் நம் வீட்டில் பணவரவு தடையின்றி நிகழும் என முன்னோர்களால் நம்பப்படுதுங்க. இந்த முறையை பின்பற்றி தான் வட இந்தியர்கள் பணவரவை அதிகரிக்க கையாளுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் வட இந்தியர்கள் இனிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலங்களில் அவர்கள் இனிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது நாம் அனைவருமே அறிந்த ஒரு உண்மைங்க. சுக்கிரனின் அருள் ஆசையை பெறுவதற்கு வட இந்தியர்கள் பயன்படுத்தும் சூட்சும முறை இதுதாங்க. இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் இது போல நாமும் நமது வீட்டுக்கு வருபவர்களுக்கு இனிப்பை தானமாக வழங்கி மகாலட்சுமி தாயாரோட சுக்கிரனோட அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.